த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் நடிகர் ஆர் பார்த்திபன் த்ரிஷா குறித்து பேசிய ஒரு கருத்து இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டார். இதையடுத்து பார்த்திபன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒரு வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒரே காரில் ஜோடியாக கலந்து கொண்டது இணையத்தில் பெரிய பேச்சாக மாறியது. இதனைத் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்த்திபனிடம் பொன்னியின் செல்வம் 1 படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவின் புகைப்படத்தை காட்டி கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பேசிய பார்த்திபன், குந்தவை வீட்டிற்குள்ளேயே குந்து வைத்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என நகைச்சுவையாக கூறினார். ஆனால் இந்த கருத்து இணையத்தில் வைரலாகி பலரிடமும் எதிர்ப்பை கிளப்பியது. இதற்கு பதிலளித்த த்ரிஷா தனது சமூக வலைதளத்தில், ஒருவரிடம் மைக் இருந்தால் அவர் பேசுவது புத்திசாலித்தனமாகவோ நகைச்சுவையாகவோ ஆகிவிடாது, அது முட்டாள்தனத்தை மட்டுமே வெளிப்படுத்தும். யாரை தரம் தாழ்த்தி பேசுகிறீர்களோ அவரை விட பேசுபவரே அசிங்கமாக வெளிச்சம் போட்டு காட்டப்படுவார் என்று கடுமையாக விமர்சித்தார். இதையடுத்து பார்த்திபன் ஆடியோ ஒன்றை வெளியிட்டு வருத்தம் தெரிவித்தார். அதில், நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் த்ரிஷாவின் புகைப்படம் காட்டப்பட்டது. அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் குந்தவை என கூச்சலிட்டனர். அதற்கு பதிலாக வேகத்தில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன். கீழே வந்ததும் ராங்கராஜ் பாண்டே குந்தவை என்பதை தவிர்த்திருக்கலாம் என கூறினார். உடனே நான் நிகழ்ச்சி ஏற்பாடாளர்களிடம் அந்த பகுதியை வெளியிட வேண்டாம் என்று கேட்டேன். ஆனால் அங்கிருந்த யாரோ எடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகிவிட்டது. இதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார். இதனிடையில் தற்போது பார்த்திபன் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், த்ரிஷாவை நான் பாராட்ட நினைத்தேன். இந்த நேரத்தில் த்ரிஷாவிற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று கூறியுள்ளார். மேலும் அதே பதிவில், கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள் விடியலாக முழு வீடியோவே வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இந்த விவகாரம் தற்போது மீண்டும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.